ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான அப்பளம் குழம்பு. ஸோ இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா கலர் மாதிரி வெடிக்கிற வரைக்கும் லைட்டாக அப்படி வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வெந்தயத்தோட கலர் மாதிரி நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த டைமில் வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்தை 1 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுண்டக்காய் வத்தலும் 1 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தலும் சேர்க்குறேன். இந்த வத்தல் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா வத்தல் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த வத்தல் சேர்க்குறத அப்படியே நீங்கள் விட்டுறலாம். ஸோ அந்த வத்தல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் வத்தல் எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் வத்தல் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை வந்து ரொம்ப அப்படியே வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 80% நல்லா வதங்கினாலே போதும். அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நல்லா கரண்டி வச்சு மசிக்கிற மாதிரி வதக்கி விட்டிங்கனாலே போதும். நம்மளோட தக்காளி வந்து பர்ஃபெக்டாக வந்து வதங்கிடும். இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனோ, இல்லை காரம் அதிகமாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு தேவையான அளவு வந்து குழம்பு கிடைக்கும். ஸோ இப்போ கடைசியாக இது கூட உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி மாவு தாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அந்த அரிசி மாவையும் இதில் ஊற்றிடுங்க. இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு வந்து நல்லா திக்காகவும் அதே சமயத்தில் குழம்புக்கு ஒரு வித்தியாசமான சுவையும் வந்து இந்த அரிசி மாவு கொடுக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஸோ இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. இந்த டைமில் பொரிச்சு வச்சுருக்கிற அப்பளம் அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே செமையாக இருக்குது. நம்மளோட அப்பளம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.